பூங்கொடி வீட்டில் இருந்து தூங்கி எந்திரிக்கிறாங்க காலையில். ஸோ எந்திரிச்சு பார்த்தா அழகர் வந்து பக்கத்தில் படுத்திருக்காரு கீழே. அதை பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. இவன் எப்படி குடிச்சிட்டு வந்து நைட்டு படுத்துட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி பார்த்தா அவன் ஏடாகுடமாக படுத்துட்ருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கிற வீட்டில் எப்படி படுத்துட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க. சார் என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி உங்களை வளர்த்து வச்சுருக்காங்க பாரு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும், இப்படியே ஒரு வீட்டில் இவன் நடந்துப்பான் ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கிற வீட்டிலன்னு டென்ஷன் ஆகிட்டு. ஸோ அந்த பெட்ஷீட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. போயிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் பார்த்தா யாருமே காணோம். எல்லோரையும் தேடுறாங்க. எல்லோரும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி தேடிட்டுருக்காங்க. நின்று பார்க்குறாங்க, எங்கேயுமே யாரையுமே காணோம். எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. சரி ஓகே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. ஹாலில் பார்த்துட்டு பின்னாடி பக்கமாக போய் பார்க்குறாங்க. பின்னாடி பக்கமும் போய் பார்த்தா அங்கேயும் யாருமே காணோம். தேடிட்டுருக்காங்க. வந்து எட்டி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, யாருமே எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, யாருமே சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்த நோக்கமே வேறு. ஸோ எல்லாரையும் பழி வாங்கலான்னு தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து தேடி பார்த்துட்டு சரி ஓகே கிணத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு தூணில் உக்காரலான்னு சொல்லி உக்காடுறாங்க. உக்காந்துட்டு சுற்றும் மொத்தம் பார்க்குறாங்க. இவ்வளோ காலையில் எல்லோரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே, ஒரு காஃபி கூட நம்ம குடிக்காமல் இருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, யாருன்னா வராங்களான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தா பூங்கொடி வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தா அழகருடைய தங்கச்சி வந்து சாரி காய வச்சிட்ருக்காங்க. அவங்கள கூப்பிட்றாங்க, அலோ இங்கே கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களும் திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இதோ இருங்க வர அண்ணின்னு சொல்லி சொல்கிறாங்க. புடவெல்லாம் அவங்க காய வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்தோடனே எங்கே யாரையுமே காணோம், எல்லோரும் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டதுக்கு எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், காலையில் எந்திரிச்சா யாருமே காணோன்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க.